السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. بسم الله الرحمن الرحيم. وما من دابة في الأرض ولا طائر يطير بجناحيه إلا أمثالكم ما فرطنا في الكتاب من شيء ثم إلى ربهم يحشرون. صدق الله العلي العظيم. அன்பிற்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் தொழுத தொழுகைகளையும் வழங்கிய சதகாக்களையும் நோற்ற நோன்புகளையும் எல்லா நல்ல அமல்களையும் கபூல் செய்தல் புரிவாராக. சூரத்துல் அன்ஆம், கால்நடைகள் என்ற சூரா. இந்த சூறாவிலிருந்து நேற்றைய தினம் சில தகவல்களை பார்த்தோம். சூரத்துல் அன்ஆம் என்பது சுமார் 165 வசனங்களை கொண்ட ஒரு சூறா. இந்த 165 சூறாக்களில் 6 ஆயத்துகள் மதீனாவில் வைத்து இறக்கப்பட்டது. 159 ஆயத்துகள் மக்கமா நகரத்தில் ஹிஜ்ரத்துக்கு முன்னால் வைத்து இறக்கப்பட்டது. இந்த சூறாவை பற்றி எழுதும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் அவர்களுக்கு சூறாக்களாக அனுப்பியிருக்கிறான், ஆயத்துகளாக இறக்கியிருக்கிறான். ஒரு ஆயத்தை மட்டும் சொல்வதற்காக வேண்டியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறார். சுமார் 1.25 ஜுஸு வருகிற இந்த சூறா ஒட்டுமொத்தமாக பெருமானார் அவர்களுக்கு இறக்கப்பட்ட ஒரு சூறா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த சூறாவை இறக்க வரும்போது 70,000 மலக்குமார்கள் படை சூட இந்த சூறாவை சொல்வதற்காக வேண்டி படை சூட வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 70,000 மலக்குகள் வருவதை பார்த்தவுடன் ஒரு வார்த்தை சொன்னார்களாம், சுப்ஹான ரப்பியல் அதீம். சுப்ஹான ரப்பியல் அதீம் என்று பெருமானார் அவர்கள் ஆச்சரியம் மேலிட நாயகம் இந்த வார்த்தையை வெளியிட்டார். அப்படி படை சூழ ஒட்டுமொத்தமாக பெருமானார் அவர்களுக்கு இறக்கப்பட்ட சூறா தான் இந்த சூரத்துல் அன்ஆம், கால்நடை என்கிற சூறா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதிட்டு போயிட்டாங்க. ஒரே ட்ரிப்பில் ஒரே சிட்டிங்கில் உட்காந்து ஓதிட்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் இதை மறுநாள் சஹாபாக்களுக்கு ஓதி காமிக்கிறாங்க. சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிற சபையில் இதில் ஓதினப்போ அந்த கூட்டத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருந்தார். அவங்க எழுந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஓதுன இந்த சூரத்துல் அன்ஆம் சுமார் 1 ஜுஸுவுக்கு மேலான இந்த சூறாவை நான் திரும்ப ஓதட்டுமா கேட்டாங்க. நம்மளை மாதிரி உட்காந்து ஆடியெல்லாம் மனப்பாடம் பண்ணலை. இதுவெல்லாம் கல்பு டு கல்பு பாஸ் செய்து ஷேர் பண்ணுறது. எப்படி ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களோ அதே போல் ரசூலுல்லாஹ் ஓதின உடனேயே அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், திரும்ப நான் ஓதட்டுமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஓதுங்கன்னு சொன்னாங்க. ஒரு தப்பு இல்லாம, ஒரு பிசகுதல் இல்லாம அச்சு அசல் பெருமானார் அவர்கள் ஓதியதை போல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓதினார். ஏராளமான தகவல்களை இந்த சூரத்துல் அன்ஆமுடைய செய்தியில சொல்வார். ஏன் இதுக்கு கால்நடையின் பேர் வந்தது? அரபுலகத்துல அந்த மக்களுடைய பெரிய செல்வமாக கால்நடை இருந்து வந்தது. இந்த கால்நடையின் மூலமாக அவர்கள் நிறைய மூட நம்பிக்கையை வைத்திருந்தார்கள். என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னா, இந்த கால்நடையை கொண்டு தங்களுடைய காரியங்கள் நிறைவேறுவதை போலவும், இதனால் சத்திய மார்க்கத்திலிருந்து அவர்கள் விலகி போகிற ஒரு சூழல் ஏற்பட்டதால் அல்லாஹ் இந்த கால்நடையினுடைய தகவலை அல்லாஹ் இந்த சூரத்தில் பதிவு செய்திருக்கிறார். அதனாலேயே இந்த சூறாவுக்கு சூரத்துல் அன்ஆம் என்று பேர். அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, கால்நடைகளை வைத்து என்னெல்லாம் செஞ்சாங்க, அதனாலேயே அல்லாஹ் இந்த சூறாவில் அந்த தகவலை பதிவு செய்ததுனால கால்நடைங்கிற பேர் இந்த சூறாவுக்கு வந்தது. ஒரு தகவல் என்ன மூட நம்பிக்கை வச்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு விவசாயத்துல விளையக்கூடிய அந்த தானியங்கள், பயிர்கள், இதையெல்லாம் சேகரித்து வச்சு அவங்க நேர்ச்சை பண்ணுவாங்க. அல்லாஹுக்காக வேண்டி கொஞ்சம், அவங்க வணங்குகிற தெய்வங்களுக்காக வேண்டி கொஞ்சம் அப்படின்னு இதை என்ன செய்வாங்க, பங்கு வைப்பாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த பங்கு வச்சதுல
அல்லாஹுக்காக வேண்டி பங்கு வைத்த நேர்ச்சை அந்த தானியங்களை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க. கடவுளுக்காக சிலைகளுக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த தானியங்களை எடுத்து அதெல்லாம் படைச்சதுக்கு பின்னால என்ன செய்வாங்கன்னா எடுத்து அந்த பூசாரிமார்களுக்கும் அந்த ஆலயத்துடைய காவலர்களுக்கும் அதை கொடுத்துருவாங்க. இதுல இன்னொரு வேடிக்கையான விஷயம் தெரியுமா? இந்த அல்லாஹுக்காக வேண்டி ஒரு பங்கை தூக்கி வைக்கிறாங்கல்ல, இது கொஞ்சம் காத்தடிச்சு அதுல இருந்து கொஞ்சோண்டு அப்படியே காத்துல பறந்து வந்து தெய்வங்களுக்காக வச்சிருக்கிற அந்த பங்குல வந்து விழுந்துட்டுன்னா அதை திரும்ப எடுத்து வைக்க மாட்டோம். என்ன பண்ணுவான்னா அது அல்லாஹ் தேவையற்றவன், அதனால இங்க வைக்க வேண்டிய தேவையில்லை, அல்லாஹ்வுடைய பங்கம் வச்சிருக்கிறது. அதே சமயத்துல காத்து பெருசா அடிச்சு தெய்வங்களுக்கு வச்சிருக்கிற அந்த பங்குல இருந்து இந்த பக்கம் அல்லாஹ்வுடைய பங்குல வந்து உட்காந்துக்குன்னா திரும்ப எடுத்து வச்சிருவாங்க அந்த பக்கம். அப்ப சுருக்கமா வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணு, முழுக்க முழுக்க தெய்வங்களையே வணங்கி வந்தார். அதே போல ஆடுகளையோ மாடுகளையோ அறுக்கும் போது என்ன செய்வாங்க அப்படின்னா அல்லாஹுக்காக வேண்டி ஒரு ஆடு அறுத்தா அதுல அல்லாஹுடைய பேரையும் சொல்லி தெய்வங்களுடைய பேரையும் சொல்லி அறுப்பாங்க. அதே சமயத்துல தெய்வங்களுக்காக வேண்டி அறுக்கும் போது அல்லாஹுடைய பேரை யூஸே பண்ண மாட்டாங்க, தெய்வங்களுடைய பேரை மட்டும்தான் சொல்லி அறுப்பாங்க. இதான் அன்னைக்கு இருந்த அந்த ஆடு மாடுடைய விஷயத்துல அவங்க கொண்டு இருந்த மோசமான ஒரு ஊடப்படக்கம். இதனாலேயே அல்லாஹ் இந்த சூறால இந்த தகவலை பதிவு செய்யறதுனால தான் இதுக்கு அன்ஆம் கால்நடை என்கிற சூறானே இந்த சூறாவுக்கு பேர். இப்போ இங்க ஒரு தகவலை இடையில ஒரு செய்தியா நான் சொல்றேன். இன்னைக்கு அதிகமாக முஷ்ரிக் என்ற பெயர் ஜியாரத்து போபவர்கள் மீது சுமத்தப்படும். எதனால? அல்லாஹுவை பெரிய தெய்வமாகவும் கபரு ஜியாரத்துக்கு போகும்போது அங்கே இருக்கும் இறைநேசர்களை சின்ன தெய்வமாகவும் பார்ப்பதாக ஒரு சின்ன ஒரு இட்டுக்கட்டு செய்தி. உண்மையிலேயே ஜியாரத்துக்கு போற யாராவது கொஞ்சம் பங்கு அல்லாஹ்வுக்கும் கொஞ்சம் பங்கு அவுலியாக்களுக்கும் நிற்கிறது இல்லை. நிற்கிறதுண்டா? நிற்கிறது கிடையாது. ஒரு வேலை அப்படியே வச்சாங்க, ஒரு காத்து அடிச்சு இந்த பக்கம் வந்தா திரும்ப அங்க தூக்கி வைக்கிறதோ, ஒரு காத்து அடிச்சு அந்த பக்கம் போனா திருப்பி அங்க இருந்து இங்க தூக்கி வைக்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாமே இல்லை. ஒரு இறைநேச செல்வதற்காக நான் ஒரு ஆட்டை சதப்பா செய்யறேன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பொருள்? அல்லாஹுக்காக வேண்டியே செய்யறேன்னு அர்த்தம். அதனுடைய கூலி அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருப்பவர்களுக்கு சேரும், அதுதான் என்னுடைய பொருள். ஒரு இடை செய்தியாக இதை சொன்னேன் என்பது மாத்திரம்தான் இங்க தகவல். அருமையான சகோதரர்களே, இன்னும் இதுல வேறொரு தகவல் என்ன அப்படின்னா, அல்லாஹுக்காக வேண்டி இந்த பிராணிகளை அறுப்பவர்கள் இதுல அவங்களுக்கும் சில ஹலால வச்சிருந்தாங்க, சில ஹராம வச்சிருந்தாங்க. என்ன தெரியுமா? ஒரு ஆடு அல்லது ஒரு ஒட்டகம் இருக்கு அப்படின்னா அந்த ஒட்டகம் செத்து போனதாக இருந்தா தான் அவங்க கூட்டத்தில் அவங்க மனைவிக்கெல்லாம் கொடுப்பாங்க. நல்ல அழகான ஆடா இருந்தா அதை பெண்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இது அவர்கள் செய்து வந்த மூட நம்பிக்கை. இதையெல்லாம் அந்த குர்ஆனில் அல்லாஹ் இந்த சூறாவில் பதிவு செய்கிறான். இப்படி ஏராளமான தகவல் போகிறது. இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த சூரத்துல அன்ஆம் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி வலா தாயிரும் யதீரு பி ஜனாஹைஹி. வமா மின் தாப்பத்தின், எந்த கால்நடை, பூமியில் இருக்கிற எந்த ஊர்வனை, வலா தாயிரும் யதீரு பி ஜனாஹைஹி, சிறகுகளை கொண்டு பறக்கக்கூடிய எந்த பறவைகளும் இல்லா உமமுன் அம்சாலுக்கும், உங்களை மாதிரி ஒரு உயிரினம் தான், உங்களை மாதிரி ஒரு படைப்பினம் தான், தவிர அதுக்கும் தனி ஒரு ஸ்பெஷல்லாம் கிடையாது. எப்படி நமக்கு இன்னைக்கு நாளைக்கு மறுமையில கேள்வி கணக்கு உண்டோ அதே மாதிரி அதுக்கும் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்திருக்கும் போது 2 ஆடு என்ன செய்யுது? கொம்பை வச்சு முட்டிக்குது. இப்போ ரசூலுல்லாஹ் சஹாபாக்கிட்ட கேட்டாங்க, இந்த ஆடு முட்டுது இல்லை, இந்த முட்டுறதை பற்றி நீங்க எதனால முட்டுதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, யாரும் சொல்ல தெரியல, அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இது கொம்பை வச்சு இங்க முட்டுற மாதிரி நாளை மறுமையில அல்லாஹு தஆலா எந்த ஆடு கொம்பை வச்சு முட்டுச்சுதோ அந்த முட்டப்பட்ட ஆடை வைத்து திரும்ப முட்டை செய்து விட்டு அல்லாஹ் சொல்லுவானா, கூனி துராபா, நீ மண்ணா போயிருமா. அப்ப அந்த கால்நடைகள் எல்லாம் மண்ணா போயிடும். அப்ப நாளை மறுமையில் அவங்களுக்கும் நம்மள மாதிரியான கேள்வி கணக்கு உண்டு. இப்படி அல்லாஹு தஆலா அந்த உயிரினங்களை பற்றி அந்த சூறாக்கள்ல சொல்லுறான். இன்னொரு ஆச்சரியமான தகவல், அல்லாஹ் இந்த சூறாக்கள்ல இந்த உயிரினங்களை பற்றி சொல்லும் போது தஃசீர்கள்ல இமாம்கள் அந்த உயிரினங்களை பற்றி எழுதுறாங்க. ஒட்டகம் இருக்கு தெரியுமா? ஒட்டகம் சுமார் 880 கிலோல இருந்து 680 கிலோ வரையிலையும் அதனுடைய எடைகள் நீண்டு போகும்.
ஒரு 450 கிலோ உள்ள ஒரு ஒட்டகம் 10 நிமிடத்துல 150 லிட்டர் தண்ணீரை குடிச்சிருக்கு. எத்தனை லிட்டருங்க? 150 லிட்டர் தண்ணீரை குடிச்சு சேமிச்சு வச்சு. அதனால் அதனுடைய நீர்ச்சத்தும் அதிகமாகும். இப்படியெல்லாம் அந்த ஒட்டகத்தை பற்றி சொல்றாங்க. ஆமையை பற்றி சொல்லுவாங்கல்ல, ஆமையினுடைய படைப்பை பற்றி சொல்லும் போது ஆமை புகுந்த வீடு விளங்காதுப்பாங்க. ஆமை புகுந்த வீடு விளங்காதுப்பாங்க. ஆனா உண்மையிலே ஆமையை மாதிரி ஒரு புத்தி கூர்மையான படைப்பு. ஆமை அதனுடைய பயணத்தை பற்றி சொல்லுவார்கள். ஒரு பெரிய நெடுந்தூரம் உள்ள ஒரு பகுதிக்கு போறதாக கடல்ல எந்த பக்கமா நீரோட்டம் இருக்குதோ அங்க போய் நின்று அந்த நீரோட்டத்திலேயே தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கும். அந்த நீரோட இது போகிற இலக்கை தாண்டி வேற பகுதியா போச்சுன்னா அது தன்னுடைய ரூட்டை மாற்றி திரும்ப அந்த நீரோட அதுக்கு தேவையான இலக்கை நோக்கி வரும்போது அதுல திரும்ப குறிச்சு உள்ள போகும். இந்த ஆமையை பற்றி சொல்லுவார். இப்படி ஏராளமாக இந்த தப்சீர்கள்லேயே இது சம்பந்தமா நிறைய செய்தியை சொல்வார். ஒரே ஒரு தகவலை சொல்லி நான் முடிவுக்கு வருவேன். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்றாங்கல்ல, நான் பர்வத்தினா பில் கிதாபி விச்சை, குர்ஆன்ல சொல்லப்படாத எதுவுமே இல்லை, குர்ஆன்ல சொல்லப்படாத எந்த தகவலுமே இல்லை. ஐயம்பேட்டை ஜியாவுத்தீன் ஹசரத்துக்கு ஒரு பெரிய சிரிப்பு பேச்சாளர். முன்னாலையெல்லாம் 40 நாள் 30 நாள் பயான் மஜ்லிஸ் இரவுல நடக்கும். உங்களுக்கெல்லாம் தெரியும், பெரிய ஆட்களுக்கெல்லாம் 3 மணி வரையும் 4 மணி வரையும் நடக்கும். ஐயம்பேட்டை ஜியாவுத்தீன் ஹசரத்து ஒரு பயான்ல ஆயிட்டாங்க, வருஷங்களாச்சு. ஒரு பயானை சொல்லும் போது ஒருத்தர் ஹசரத்து பயான் பேசினாங்க, நான் பர்வத்தினா தில் கிதாபி மின்ஷி, குர்ஆன்ல இல்லாத ஒண்ணுமே இல்லை, எல்லாமே குர்ஆன்ல இருக்கு. ஒரு ஆள் பயான்லாம் முடிஞ்சு வந்து கேட்டாராம், ஆலிம் சார் குர்ஆன்ல இல்லாத எதுவுமே இல்லைல்ல? குர்ஆன்ல இல்லாத எதுவுமே இல்லை, எல்லாமே குர்ஆன்ல. சரி, 1 கிலோ மாவுல எத்தனை பரோட்டா போடலான்னு கேட்டார். வந்தவர்னு கேட்டாரு, இந்த பயான் மஜ்லிஸ்ல பேசுறதல்ல, ஒரு மாதிரியா பார்க்கும் போதே விளங்கிடணும் என்னமோ அந்த இருக்குது அப்படின்னு. 1 கிலோ மாவுல எத்தனை பரோட்டா போடலாம்? அவர் சொன்னாரு, பரோட்டா மாஸ்டர் கூடாது. நீங்க எதுக்குங்க பரோட்டா மாஸ்டர் கூப்பிடுறீங்க? குர்ஆன்ல இருக்குன்னு தானே சொல்றீங்க, குர்ஆன்ல இருந்தே சொல்லுங்க. அதான்பா குர்ஆன்ல தான் இருக்கு, நீ பரோட்டா மாஸ்டர் கூப்பிட்டாச்சு. 1 கிலோ மைதா மாவுல எத்தனை பரோட்டாங்க போடலாம்னு மாஸ்டர் கேட்குறாரு. அப்போ மாஸ்டர் சொல்றாரு, ஒரு போடாம 25 பரோட்டான்னு வைங்களேன், 25 பரோட்டா போடலான்னு சொல்றாரு. உடனே அந்த சொல்லிட்டார்லப்பா 25 பரோட்டா போடலான்னு கேட்டு, என்ன அதற்கு நான் பர்வத்தினா கிதாபி மின்ஷி, குர்ஆன்ல இல்லாத எதுவுமே இல்லைன்னீங்க, அவன்கிட்ட கேட்டு சொல்றீங்க. ஏப்பா அதே குர்ஆன்ல தான் அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், தெரியாத விஷயங்களை தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நான் தெரியல, எனக்கு 1 கிலோல எத்தனை பரோட்டா போடும் தெரிஞ்சாக்க கேட்டு சொல்லு. இப்போ குர்ஆன்ல இல்லாத எதுவுமே இல்லை, எல்லாமே குர்ஆன்ல. நான் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹரம் ஷரீஃப்ல உட்கார்ந்து பாடம் நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு சொன்னாங்களா, என்ன கேள்வி வேணாலும் கேளுங்கப்பா, நான் குர்ஆன்ல இருந்து பதில் சொல்றேன். ஒருத்தர் எழுந்து கேட்டாராம், இந்த குளவி இருக்குல்ல, குளவி, இதை இஹ்ராம் ஆடை உடுத்திருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த குளவியை கொல்லலாமான்னு கேட்டார். ஷாஃபி ரலியல்லாஹு சொன்னாங்க கொல்லலான்னு சொன்னாங்க. ஒன்னு அவர் சொல்றாரு, யாரு இந்த ஐயம்பேட்டை ஜியாவுத்தீன் சொன்ன மாதிரி தான், உங்க கருத்தெல்லாம் கேட்கலங்க, குர்ஆன்ல இருந்து சொல்லுங்கன்னு. இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபகுதுஹு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா ஆத்தாக்கும் ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்கு எதையெல்லாம் கொண்டு வந்தார்களோ அதையெல்லாம் நீங்கள் பற்றி பிடியுங்கள் சொல்லிட்டு அடுத்த ஹதீஸை சொன்னாங்க, அலைக்கும் பிசுன்னதி வ சுன்னதி குலஃபாஇர் ராஷிதீன், என்னுடைய சுன்னத்தையும் என்னுடைய குலஃபாஉர் ராஷிதீன்களான 4 கலீஃபாக்களுடைய அந்த சுன்னத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரெண்டையும் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த குலஃபாஉர் ராஷிதீன்ல யாரெல்லாம் உண்டு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உண்டு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு உண்டு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. என்னுடைய சுன்னத்தை மட்டுமல்ல, என்னுடைய குலஃபாஉர் ராஷிதீன்களுடைய சுன்னத்தையும் பின்பற்று சொல்லிட்டு இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லில் முஹ்ரிமி கத்ருஸ் ஸம்பூர், குளவியை இஹ்ராம் ஆடை உடுத்திருப்பவர் கொல்லலாம், அதற்கு அனுமதி இருக்கிறது என்று இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு வந்தவருக்கு பதில் சொன்னார். அப்ப குர்ஆனை சொல்லி ஒரு ஹதீஸை சொல்லி அதற்கு ஒரு விளக்கமான இமாம் சஹாபாக்களுடைய ஒரு தகவலையும் சொல்லி அவருடைய கேள்விக்கான விளக்கத்தை சொல்லுகிறார். அப்ப சுருக்கமாக இந்த சூறாவில் இப்படி ஏராளமான தகவல், சூரத்துல் அன்ஆம்ல
கால்நடைகளை பற்றியும் சொல்லுகிறான். அதே சூறாவில் தான் அல்லாஹ் சொல்றான், தன்னுடைய பெருமைக்காக வேண்டியும் தன்னுடைய பெண் பிள்ளைகளை கொலை செய்தாங்கன்னு சொல்றான். அடுத்தடுத்த ஆயத்துல சூரத்துல நாம தன்னுடைய பெருமைக்காக வேண்டி பெண் பிள்ளையை கொலை செய்தாங்க. தங்களுடைய இயலாமையினால பொருளாதாரத்தை பயந்தும் பெண் பிள்ளைகளை கொலை செய்தார்கள் என்று சூறாவில் ஏராளமான தடுக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம், நபிமார்கள் தகவல்களை எல்லாம், இது போன்ற மிக முக்கியமாக கால்நடைகளுடைய தகவலையும் அல்லாஹ் சொல்லுகிறார். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் இறக்கிய ஆயத்துகள் வசனங்களை புரிந்து அதன்படி அமல் செய்து அவனுடைய பொருத்தத்தை பெறுகிற நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி